ஃப்ரேம் எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்படி சைடில் இருக்க துணியை வந்து வெளியே இழுத்து விட்டுட்டு ஃப்ரேமை வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சு லைட்டாக வந்து அழுத்துங்க. இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து ஃப்ரேம் மட்டும் வச்சு எப்படி ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். அப்படி ஃப்ரேம் இல்லாமல் வச்சு உங்களால் போட முடியலன்னா ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆரி நீடில் யூஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ நீங்கள் வந்து நீடில் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கணும். நீடில் இந்த மாதிரி 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். இந்த மாதிரி சாய்வாலாம் வந்து பிடிச்சிங்கன்னா நீடில் வந்து த்ரெட்டில் மாட்டாது. உங்கள் 4 விரலுக்கு மேலே இந்த நீடில் வச்சு கட்டை விரலில் நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் இந்த மாதிரி ஹாஃப் ரொட்டேட் வந்து பண்ணணும். பின்னாடி ரொட்டேட் பண்ணி அகைன் சேம் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜரி த்ரெட்டை வந்து முடிச்சு போடணும். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை முடிச்சு போடுறத விட இதை வந்து 2ஆக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை நீங்கள் சுற்றி வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கணும். அப்போ தான் முடிச்சு வந்து பெருசாக இருக்கும், சீக்கிரமாகவும் கலண்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு வந்து போட்டாச்சு. இன்னொரு தடவை சேஃப்டிக்காக இதே மாதிரி சுற்றி இன்னொரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நாட் வந்து விழுந்துருச்சு. இப்போது மீதி இருக்கிற த்ரெட்டை வந்து சிசரில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே ஆரி ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை வந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி 2 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மீதி இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி நடுவிரலில் கட்டை விரலையும் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த கை வந்து துணிக்கு கீழே வந்து இருக்கும். மேலே இருக்க கையால் தான் நீடில் வந்து இப்படி துணிக்கு கீழே குத்தி த்ரெட்டை வெளியே கொண்டுட்டு வரணும். எப்போவுமே ஜரி த்ரெட்டை வந்து இப்படி ஒரு கப்பில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நூல்கண்டு ஒர்க் பண்ணும்போது உருண்டு ஓடாது. இப்போது செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கையால் துணிக்கு கீழே த்ரெட்டை வந்து இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. மேலே ஒரு கையால் நீடில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு 2 கையும் அட் அ டைமில் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீடில் வந்து துணிக்குள்ளே குத்திக்கிறேன். குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை நீடில் ஹூக்கில் மாட்டி மேலே கொண்டுட்டு வரணும். த்ரெட் மேலே வந்தோடனே ஆள்காட்டி விரலில் இருக்கிற த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். மேலே நீடில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. இப்போது நடுவிரல் ஆள்காட்டி விரலில் பிடிச்ச நூலை வந்து த்ரெட்டை கீழே இழுத்து விடுங்க. அப்போ தான் வந்து நாட் துணிக்கிட்ட போகும். இப்போது கீழே இருக்கிற நாட் வந்து லாக் ஆகிருச்சு, மேலே வந்து லூப் ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நீடில் துணிக்குள்ளே பஞ்ச் பண்ணுங்க. கீழே இருக்கிற நூலால் நீடில் சுற்றி மேலே இழுங்க. கிளாத்தில் டச் ஆனதும் பேக்கில் திருப்பி ஃப்ரண்ட்டில் திருப்புங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி. இப்போ அகெயின் பஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றுங்க. சுற்றிட்டு மேலே பேக் ஃப்ரண்ட் மறுபடியும் நீடில் வந்து குத்துங்க. குத்திட்டு கீழே இருக்கிற நூலால் நீடில் சுற்றி மேலே இழுங்க. இழுக்கும்போது எங்கேயும் திருப்பாமல் துணியில் டச் ஆனதுக்கப்புறம் பேக்கில் திருப்பி ஃப்ரண்ட்டில் திருப்பணும். அதே மாதிரி அடுத்தது குத்துங்க. சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது பேக்கில் திருப்பி ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வரணும். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் லூப்பை வந்து பெருசாக இழுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை கட்டரால் வந்து 2ஆக கட் பண்ணி விட்டணும். இப்போ கீழே இருக்கிற த்ரெட் வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு த்ரெட் வந்துடும். என் கூந்தல் ஷைனியா இருக்கும்போது